நான் பேசுவதை நீங்கள் கவனமாக கேட்டால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இப்போது இருக்கின்ற நிலையிலிருந்து மேன்மையான நிலையை அடைய முடியும் என்று அறுதியிட்டு உறுதியாக கூறுவேன். அதோடு மட்டுமல்ல, இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாய். இதை நான் சொல்லலைங்க, சொல்றது விவேகானந்தர். எவ் உயிர் எப்படி எண்ணின அவ் உயிர்க்கு அப்படி அளித்தருள் அருட்பெருஞ்சோதி என்கிறார் ராமலிங்க அடிகளார். ஒவ்வொரு உயிரும் தான் என்ன வேணும், தனக்கு என்ன ஆகணும்னு நினைக்குதோ அதன்படியே ஆயிடுவாங்க. இதை சொல்றது ராமலிங்க சுவாமிகள். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் புது புது உலகமும் போய் வரும் தூரமும் அவரவர் எண்ணங்களே. புரிகிற மாதிரி சொல்றது கண்ணதாசன். நீ எதை கேட்கிறாயோ அதைத்தான் வாழ்வு உனக்கு தருகிறது, அதனால் பெரிதினும் பெரிது கேள். பாரதி. நம்ம பெருசாக கேட்கறதில்ல, பெருசாக எண்ணுவதில், பெருசாக சிந்திப்பதில் நமக்கு என்ன சிரமம்? நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதாண்டா நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுக்கு பின்னாடி உங்களுக்கு உதாரணங்களை சொல்கிறேன். நினைப்பதிலும் நினைப்பதை பெரிதாக நினைப்பதிலும் நமக்கு என்ன சிரமம்? ஏழையாக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், உயர்ந்தவனாக இருக்கட்டும், தாழ்ந்தவனாக இருக்கட்டும், எண்ணுகின்ற வாய்ப்பை கடவுள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி கொடுத்திருக்கும் போது பெரிதாக சிந்திச்சு நம்மளால் முடியும்னு நம்புறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? இதை ஏன் இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன்னா, அருமை அரசு வேலைக்காக முயற்சியில் இருக்கின்ற இளைஞர்களே, இளம் பெண்களே, இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நீங்கள் இப்போது இங்கு வந்து இப்படி அமைந்திருப்பதற்கு காரணம் உங்களுடைய மனமே, உங்களுடைய எண்ணமே. சொல்றது புத்தர், நான் இல்லை. ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு நம்ம என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலைக்கு காரணம் உங்களுடைய மனசு தான். நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா என்னுடைய மனது, இங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய மனது, அவங்களுடைய எண்ணம். அதனால தான் வள்ளுவர் சொல்கிறாரு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நினைக்கிறதெல்லாம் பெருசாக நினைடா, அது நடக்கலைன்னா கூட அந்த எண்ணத்தை மாற்றிக்காத. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நடக்கும். எப்படி? காண முயலெய்த அம்பிலும் யானை பிழைத்த வேலேந்தல் அரிது. காட்டுக்கு போய் முயலை குறி வைக்காதரா, யானையை குறிவை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த வேழம் உன்னுடைய வேலுக்கு வீழ்ந்தே தீரும். சொல்றது யாரு? வள்ளுவர். உலகத்தில் பிறந்த ஜீவராசிகளிலேயே மிகப்பெரிய ஜீவராசி மனிதன். மனிதனுக்கு அந்த உயர்வை தருவது அவனுடைய சிந்தனை தான். சொல்றது யாரு? மாபெரும் ஆசிரியன் அரிஸ்டாட்டில் சொல்றான், சிந்தனைங்கிற ஒன்று இருக்கிறதுனால தான் மனிதர்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்களே அன்றி வேறு காரணம் அல்ல. இதை யார் புரிஞ்சுக்கணும்? நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, தமிழ் புத்தகங்களில் இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் நூற்றுக்கணக்கான புத்தகங்களை உங்களைப் போல் உள்ளவர்களிடம் உரை நிகழ்த்துவதற்காகவே படிப்பவன். ஆங்கில புத்தகங்கள் பக்கம் சென்றால், அருமை இளைஞர்களே, ஒரு மனிதனை உயர்த்துவது அவனுடைய சிந்தனை தான். ரூசோ. மனிதர்கள் தங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்பவே உயர்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையிலும் வாழ்கிறார்கள். எமர்சன். Whatever a mind of a man can conceive and believe he can achieve. நெப்போலியன் ஹில். ஒரு மனிதன் தன்னுடைய மனதிலே இதை அடைந்தே தீர வேண்டும் என்று நினைத்தால் அவன் அடைந்தே தீருவான். சாதிச்சுட்டு சொல்றான், சும்மா இல்லை. When you really want something, the universe always conspire in your favor. அல்கமிஸ்ட்ங்கிற புத்தகத்தில் பவுலோ கவுலோ சொல்றாரு, ஒரு மனித மனம் இதை நாம் பெற வேண்டும் என்று உள்வாங்கி கருத்தரித்து விட்டால் அது குழந்தையாக பிறந்தே தீரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நினைக்கிறது முழுமையடைந்தே தீரும்.
இதை சொல்றது யாரு? மிகப்பெரிய எழுத்தாளர், ஆங்கில எழுத்தாளர். இப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? மை டியர் யங்ஸ்டர்ஸ், the sole author of your success is your mind. If you master your thoughts, you master your life. When you master your life, you master your destiny. விதியை மதியால் வெல்லலாம். எப்படி? நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் எண்ணங்களாக மாறுகின்றன. உங்களுடைய எண்ணங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் வார்த்தைகளாக வெளிவருகின்றன. உங்களுடைய வார்த்தைகளிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் செயல்களாக மாறுகின்றன. உங்களுடைய செயல்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் பழக்கங்களாக மாறுகின்றன. உங்களுடைய பழக்கங்களிலே கவனம் வையுங்கள், அவைகள்தான் உங்களுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்றன. அத்துணையும் பிறக்கின்ற இடம் உன்னுடைய எண்ணம். இதை ஆழ்ந்து சிந்தித்து வாழ்க்கையிலே சாதித்த அத்துணை பேரும் இதை சொல்லி இருக்கிறார்கள். மொத்தமாக உள்வாங்கி பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிறது தான் நடக்கும், நீ எண்ணுவது தான் நடக்கும். கண்ணால் பார்க்காத ஒரு டார்கெட்டை எவனாலும் அடைக்க முடியுமா? சுட முடியுமா? அம்பால எய்ய முடியுமா? முடியாது. ஏன்? கண்ணாலே எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ நீ நினைக்கவே இல்லைன்னா எப்படி நடக்கும்? நாங்களாம் நினைக்கிறோமே சார், நடக்குதா? நடக்கும். எப்படி? உங்களைப் போல காமராஜர் இப்போ இங்கே படித்தார் இல்லையா, ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக நான் இருக்கும்போது, உங்களை விட வறுமையான சூழ்நிலையிலே இருக்கும்போது, கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை என்று இருந்த காலகட்டத்திலே என்னுடைய 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை என்னை அழைத்து கொண்டு சென்ட் ஜோசப் கல்லூரியிலே சேர்ப்பதற்காக, இப்போ நீங்கள் +2 பாஸ் பண்ணுற மாதிரி அப்போ SSLC, உங்களுக்காகவே இந்த பதிவு. மார்க் 500க்கு 481 மார்க் பார்த்தோன்னா சென்ட் ஜோசப் பிரின்சிபல் அட்மிஷன் தர்றேன்ட்டார். பக்கத்தில் உட்கார்ந்த ரெக்டர் கேட்டார், நீ எந்த ஊருனர்? நான் சொன்னேன், நான் தஞ்சாவூர் சார். தஞ்சாவூர்லேருந்து எப்போ திருச்சியில் சென்ட் ஜோசப்பில் வந்து படிப்பேன்னு கேட்டார். இல்லை சார், நான் டெய்லி ட்ரெயினில் வந்து படிச்சிருவேன்னார். அப்படிலாம் படிக்க முடியாது, ஹாஸ்டலில் தங்கணும், அப்போ தான் நீ படிக்க முடியும், உனக்கு நல்லதுக்கு சொல்கிறேன்னு உண்மையிலே நல்ல எண்ணத்தோடு சொன்னார். ஆனால் எங்கள் அப்பா வச்சுருந்தது வெறும் 300 ரூபா பணம், ஃபீஸுக்கு மட்டும்தான் பத்தும். ஹாஸ்டலுக்கு கட்ட 30 ரூபா கிடையாது. வேண்டாப்பா, இந்த காலேஜில் நம்ம படிக்க முடியாது, மன்னர் சரபோஜி அரசினர் கல்லூரின்னு தஞ்சாவூரில் இருக்குது, 320 ரூபா என்னுடைய மார்க்குக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், நானும் படிக்கலாம், தம்பி தங்கைகளையும் படிக்க வைக்கலாம் என்று சொல்லிவிட்டு கனவுகளோடு அந்த கல்லூரிக்கு காலெடுத்து வைத்தவன், மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் கண்ணீரோடு அந்த மரங்கள் அடர்ந்த சென்ட் ஜோசப் கல்லூரி வளாகத்தை பார்த்து கொண்டு வெளியேறியவன் நான். என்னுடைய தாயிடம் வந்து சொல்லும்போது, வறுமை சிறுமை அல்ல, வறுமையை நினைத்து பயந்து விடாதே, ஒவ்வொருத்தட்டையும் ஒரு திறமை இருக்குடா, மறந்துடாதேன்னு. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? படித்தேன். என்ன நடந்துச்சு தெரியுமா? எந்த சென்ட் ஜோசப் கல்லூரியிலே மதிப்பெண்கள் இருந்தும் பணம் இல்லாத காரணத்தினால் என்னால் படிக்க வாய்ப்பில்லாமல் வாய்ப்பை இழந்தோனோ, அதை போல நூற்றுக்கணக்கான கல்லூரிகள் இருக்கின்ற அந்த திருச்சி மாவட்டத்திற்கே மாவட்ட கண்காணிப்பாளராக மாறி அந்த கல்லூரியிலே மூன்று முறை முக்கிய விருந்தினராக சென்று லாலிகாலிலே மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் பேசிய அந்த இதை போன்ற ஒரு பெரிய ஹாலில் அதே முதல்வரும் அதே ரெக்டரும் இருக்கும்போது ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் 3 முறை சிறப்பு விருந்தினராக சென்று உரை நிகழ்த்தி இருக்கின்றேன். இது எப்படி சாத்தியம்? இதை சொல்வது எனக்காக அல்ல, உங்களுக்காக. இதை சாதித்தது எது? கல்வி ஒன்றுதான், படிப்பு ஒன்றுதான்.